நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது நண்பர்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி, இவி வெஹிக்கிள்ஸு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன் ஸ்டாக்ஸ், இதை பற்றி தான் கேட்குறாங்க நிறைய பேர். இன்னைக்கு நமது நண்பர் கேட்டிருந்த ட்ரோன் ஸ்டாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதில் முக்கியமாக அவர் கேட்டிருந்த ஸ்டாக் வந்து ரேட்டன் இந்தியா. ரேட்டன் இந்தியா வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ட்ரோன் ஸ்டாக் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க இவி வெஹிக்கிள்லையும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது முக்கியமாக இந்த ட்ரோன் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரோன் ஸ்டாக்ல 2 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆர்மிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ். இதில் 2 விதமான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ட்ரோன்ஸ் இருக்குது. அதில் நம்ம 2 ஸ்டாக்கை பற்றியும் பார்க்கலாம். அதில் முக்கியமான 2 முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றி கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம். இது ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு ஏற்ற ஸ்டாக் தான் இந்த 2 ஸ்டாக்கையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதை என்ன விலையை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போல. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, நானும் சேவை ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிடல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறலாம், ட்ரேட் பண்ணலாம், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மட்டும் கிடையாது, நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிலிட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரோன் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது அப்படி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கா சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜென் டெக்னாலஜிஸ். இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அவங்களோட சர்வீஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத ட்ரோன் வழியாகவும் தாக்குதல்லாம் நடத்தினா அதை எப்படி வந்து நம்ம தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸும் வந்து மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சோல்ஜர்ஸ்க்கு, அது முக்கியமாக காம்பட் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அதை வந்து ட்ரைனிங் சென்டர் முதற்கொண்டு அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆன்டி ட்ரோன் சர்வீசஸ்லேருந்து மல்டிபிளாக நிறைய ட்ரோன்ஸ் எப்படி பண்ண முடியும், அதை ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆர்மி சப்போர்ட்டடாக இருக்கனால ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டு தான் இருக்கும். ஸ்டாக்கை கொஞ்சமாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எப்போதுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்டாக்ஸோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஜென் டெக்னாலஜிஸை பற்றி சொல்கிறேன். இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு. இதில் முக்கியமாக இதோட விலை 413 ரூபாய். இப்போதைக்கு இருக்கிற விலை வந்து 167 ரூபாயிலிருந்து 453 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் கம்மியாக இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3475 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இது ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான். புக் வேல்யூ பர் ஷேர் 37 ரூபா 67 பைசா வரைக்கும் இருக்குது. டிடிஎம்பிஇ பார்த்தீங்கன்னா 81.25% வரைக்கும். இது இபிஎஸ் 5 ரூபாய் 9 பைசா. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட், ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு திருப்பி இறங்கி திருப்பி ஏறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த 400 ரூபாய் அந்த விலையில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மறுபடியும் அந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நீண்ட கால அடிப்படையில் இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய லாபத்தை பதிவு பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போனாங்க. ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸும் அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்கு 136% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 689% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் பல மடங்கு உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 400 ரூபாய்க்கு கீழே இந்த ப்ரைஸ் எப்போ கிடைச்சாலும் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சமாவது நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிங்க. ஏன்னா டிஐஎஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் இந்த ஸ்டாக் உள்ள இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிறனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மிக முக்கியமான ஸ்டாக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கு ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கிறது வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் ட்ரோனோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காக இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் அண்டு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்வேலன்ஸ், இப்போ வந்து பார்க்கக்கூடிய சர்வேலன்ஸுக்கான ட்ரோன்ஸை வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க, சர்வே அண்ட் மேப்பிங்காக ட்ரோன்ஸை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டாக், அந்த ஒரு பங்கு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன் சென்டர். துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன் சென்டர் இந்த பங்கு இப்போ புதுசாக லான்ச் பண்ண பங்கு தான். இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு திருப்பி இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 170 ரூபாய்க்கு கீழே, 160 ரூபாய்க்கு கீழே கூட
நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு அந்த விலைக்கு ஒரு ஒர்த்தபிள் ஸ்டாக்காக இருக்கும். 176 ரூபாய் அப்படிங்கிறது. இன்னும் இறங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்மால் கேப் கம்பெனி தான். கிட்டத்தட்ட 423 ரூபாய் தான் இதோட ஸ்மால் கேப் கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல். அது மட்டும் இல்லை ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பெரிய அளவில் இல்லை. என்ன காரணம்னா அது ரொம்ப ஒரு 6 மாதங்கள் கூட இன்னும் ஆகலை அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்போ கடைசியாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, டிசம்பர் 2022. இப்போ ஒரு 6 மாதம் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஆனால் அந்த ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய டேட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கங்க. எப்போ வேணாலும் இந்த ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா மேலே ஏறிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து சேகர் சர்மா வந்து இதில் கிட்டத்தட்ட 1.91% மேலே இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதில் வந்து ஒன்றும் பர்சன்டேஜ் வைஸ் இல்லை, இது ஒரு நியூ ஸ்டாக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ல பெரிய அளவில் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இது எவ்வளோ தூரம் ஏறினாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஏன்னா எஃப்ஐஎஸ் உள்ள வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் இப்போ பை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து டிஏஎஸ் இந்த ஸ்டாக்ஸை நெக்ஸ்ட் லெவலில் உள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த 2 பங்குகளும் முக்கியமான ட்ரோன் ஸ்டாக்ஸ். சரி, ஏன் சார் ரேட்டன் இந்தியாவை பற்றி சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரேட்டன் இந்தியாவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதுதான் அதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். இதே மாதிரி வேறு ட்ரோன் ஸ்டாக்கே அதை ஆட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த 2 பங்குகளும் ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு கண்டிப்பாக ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்கு அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன ஜென் டெக்னாலஜிஸை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய லாபத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.